சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மார்ச் 7ஆம் தேதி நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என்று கூறி பல்கலைக்கழகத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அவர் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தனக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெற்றால்தான் பதவி உயர்வு என்பது தொடர்பான கடிதம் தொடர்பாகவும் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மார்ச் 7ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். நந்தா, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உதவியாளர் பணியாற்றி வந்த குழந்தை வேலு உள்ளிட்டோர் தங்களுக்கு பணி உயர்வு வழங்க வேண்டும் என்று கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு அந்த பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வையும் அதற்கான பண பலன்கள் வழங்க வேண்டும் என்று கடந்த 2017ஆம் ஆண்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ஆனால் சேலம் அந்த பெரியார் பல்கலைக்கழகம் நிறைவேற்றவில்லை என்று கூறி மீண்டும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதனிடையேதான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்ப பெற்றால்தான் இவர்களுக்கு இந்த பதவி உயர்வு வழங்குவதற்கான அந்த பட்டியலில் பெயர் சேர்க்க முடியும் என்று அந்த பல்கலைக்கழக பதிவாளர் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார். எனவே தங்களுக்கு எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல் இந்த பதவி உயர்வு பட்டியலில் தாங்கள் இணைக்க வேண்டும் என்று மீண்டும் குழந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி சி வி கார்த்திகேயன் இது தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் வரும் மார்ச் 7ஆம் தேதி நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை அன்றைய தினம் தள்ளி வைத்துள்ளார்கள் என்றார். நன்றி மதன், விவரங்களுக்கு.